ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். அந்த சிறுநீரக நோயினால தவிக்கக்கூடிய அந்த மனைவி பாபாவினுடைய பக்தை வந்து கதிர்னாங்க. சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையே கண்ணீராகி போச்சு. என் கணவர் வந்து சிறுநீரக நோயினால அவதிப்படுறாரு. ஒவ்வொரு வாரமும் டயாலிசிஸ் பண்ணோம். அவருக்கு ஒரு வாரமும் பல முறை டயாலிசிஸ் பண்ணணும். அப்போ தான் அவருக்கு அந்த கிரியாட்டின் சைஸ் அந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட காசே இல்லைப்பா. என் கையில் இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. பொண்ணெல்லாம் விற்றுட்டேன், நகையெல்லாம் விற்றுட்டேன், வீட்டில் இருந்த பாத்திரம் கூடவே பிள்ளைகளுடைய புத்தகங்கள் கூட அடகு வச்சுட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என் கணவன் படுக்கையில் கிடக்கிறான். படுக்கையில் தொடர்ச்சியாக எந்திரிக்க முடியாமல் இருக்கிறார். மூச்சு எடுக்கும்போதெல்லாம் அந்த என்னுடைய உயிரே நடுங்குது அப்படின்னு சொல்கிறார் அவர். என் உயிரே போயிடுச்சு அவர் சொல்லும்போது. நான் என்ன பண்ணுறது? என்னை காப்பாற்று, என் தாலி பாக்கியத்தை காப்பாற்று, என்னுடைய பொட்டை பூவை காப்பாற்று அப்படின்னு நான் கதறேன் அப்பா கிட்ட. அவர் கண் திறந்து பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை நேரத்தில் வந்து கதிர்னாங்க. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல. அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைகளை என் பக்கம் வந்து அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட முகத்தை நான் பார்த்தாலே என்னுடைய உள்ளம் 1000 துண்டுகளாக நொறுங்கி போகுது. என் கண்ணீர் தான் என்னுடைய துணை. இப்பெல்லாம் என்னுடைய கண்ணீர் தான் எனக்கு துணை. என் மூச்சு தான் என்னுடைய துயரம். பிள்ளைகளுடைய சிரிப்பு கூட இன்றைக்கு கண்ணீருடைய ஓசை தான். இந்த சுவர்கள் கூட சாட்சி சொல்லுதப்பா, இந்த பெண்ணினுடைய துன்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துன்பம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவர்கள் கூட சொல்லுது. அப்பா, உன் பாதமே நம்பிக்கை, உன்னுடைய அருளே என்னுடைய உயிருடைய தாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அழுத பொழுது நானே கண் கலங்கிட்டேன். நான் சொன்னேன், வந்திருக்கிற எல்லா சாய் பிள்ளைகள்கிட்டையும் சொன்னேன், அந்த பிள்ளையை காப்பாற்றணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்காக பிரார்த்தனை மன்றாடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே இன்னும் சொன்னாங்க, நான் யார்கிட்டயோ போயிட்டு உதவி கேட்டேன். அவங்கள்ட்டலாம் சொன்னேன், அண்ணா என்னுடைய கணவன் உயிரோட போராடுறாரு, டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் வாரத்துக்கு சில முறை பண்ணணும், காசு தேவைப்படுது, உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அண்ணன் சொன்னவன் சிரிச்சான். அவன் சிரிப்பு எனக்கு கத்தியாக பாஞ்சுது, சுத்தியாக அடிச்சுது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? காசு வேணுமா? உனக்கு நான் தர்றேன், ஆனால் நீ கட்டிலுக்கு வரணும், அப்புறமா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்னு சொல்லிட்டு போனேன். அவன் சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டப்போ என்னுடைய உயிரே நின்று போச்சு. என் காதில் அந்த வார்த்தை இன்னும் ஒலிக்குது. என்னுடைய கண்ணீர் அந்த தருணத்தில் கடலா பாஞ்சுது. என்னுடைய உயிரே நின்று போயிடும் போல இருந்தது. அந்த நின்றுகிட்டு இருக்கிற அந்த மரம் விழுந்த மாதிரி நான் விழுந்து போனேன். என்னுடைய மனசு அப்படி ஆயிடுச்சு. உயிரோட பேரம் பேசினாவே, கண்ணீரோட விலைய சொன்னாவே, தெய்வமே என் துயரத்தை பார்க்கிறையா இல்லையா? சாயப்பா, உனக்கு கருணை இருக்குதா இல்லையா? என்னுடைய உயிரை காப்பாற்றுவையா இல்லையா? சாயி அப்படின்னு உன் பாதத்தில் தானே நான் விழுந்து கிடக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டியா? உலகத்துக்கெல்லாம் அற்புதம் செய்கிறியே, என் கணவருக்காக அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டியா? கண்டிப்பா அவர் பாவம் செய்யாதவர், எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத அவர் செத்துதான் போகணுமா? சாகடிச்சு என்னை விதவையாக்கித்தான் நீ பார்க்கணுமா அப்படின்னு அந்த சகோதரி வந்து கண்ணீர் விட்ட பொழுது எனக்கு இங்கே இருந்த எல்லாருக்குமே கண்ணீர் வந்துச்சு. ஆனால் நான் சொன்னேன், அம்மா உன்னுடைய வார்த்தைகள் என் உள்ளத்தையே குலுக்கிடுச்சு. உன்னுடைய கண்ணீரில் கடலே இருக்குது. கடல் மாதிரி உனக்கு கண்ணீர் பெருகி வருது. ஆனால் உன் நினைவில் வச்சுக்கோ, உன் கனவு நனவாகும். பாபா யாருடைய கண்ணீரையும் வீணாக்கவே மாட்டார். உன் கண்ணீருடைய ஒவ்வொரு சொட்டுக்கும் பதில் இருக்குது. அவனுக்கு கண்டிப்பா தக்க தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் தேத்தினேன் அந்த சகோதரியை. அந்த மனிதன், அவனுக்கு உயிரே இல்லை, அவனுடைய ஆன்மா இறந்தவன். அவன் உன்னுடைய கணவனுடைய உயிரை
அந்த உயிரை வச்சு பேரம் பேசினான். அவன் உன்னுடைய கண்ணீரை விலை பேச முயன்றான். அவனை பாபா கண்டிப்பா தண்டிப்பார். அவன் வீழ்ந்து போவான். அவன் உங்ககிட்ட உன் காலில் மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா, சகோதரி, நீ சும்மா நடுங்காத. நான் பாபாட்ட உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். இங்கே இருக்கிற எல்லா சாய் சொந்தங்கள்ட்டையும் சொல்லி உனக்காக தனிப்பட்ட முறையில் எல்லாரும் கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை பண்ணுறோம். உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய கண்ணீரும் வீண் போகவே போகாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி பிரார்த்தனையும் பண்ணிக்கிட்டோம். கண்ணீரை சாட்சி பண்ணும் தெய்வம் சாய் தெய்வம். எந்த தெய்வம் கைவிட்டாலும் சாய் தெய்வம் கைவிடாது அப்படின்னு ஒரு பாடு பாடும் இல்லையா? அதே மாதிரி பாபா தான் துன்பத்தினுடைய இருள் களைந்து அன்பினுடைய ஒளியை தருவார். அநியாயம் செஞ்சவங்களுக்கு அவர் நீதி சொல்வார். ஆத்மாவினுடைய சத்தியத்தை அவர் உலகுக்கே காட்டுவார். கண்டிப்பாக காட்டுவார். பாபாவினுடைய தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அந்த மனிதன் அந்த பெண்ணை அழைச்சான் இல்லையா? அந்த மனிதன் பெருமையோடு நடந்தான். ஏன்னா அவனுக்கு இளமை இருக்குது, கட்டுமஸ்தான உடல் இருக்குது, காசு இருக்குது. அவன் பெருமையோடு நடந்தான். நான் தான் பணக்காரன். என்ன நான் இல்லாமல் இந்த சமுதாயம் இல்லை, என்னை இல்லாமல் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அதிகாரத்தில் மமதையில் சொன்னான். ஆனால் பாபா பார்த்தார். அவனுடைய கர்வத்தை அடக்கணும்னு பார்த்தார். அவருடைய கனவில் தோன்றினார். பாபா தோன்றினார். என்ன செஞ்சார் தெரியுமா? உன் மனசுக்கு வெட்கம் வேண்டாமா? ஒரு மனைவியினுடைய கண்ணீரை பேரம் பேசினாய். அவளுடைய கணவனுடைய உயிரை வைத்து பேரம் பேசினாய். அந்த கண்ணீர் வீணாகாது. அந்த கண்ணீர் உனக்கே சாபமாக மாறும். அடுத்த நாள் அவனுடைய உடல் சிதறி போச்சு. அவனுக்கு நோய் வந்துச்சு. அவன் கதறினான், கண்ணீர் விட்டான், இரத்த கண்ணீர் விட்டான். பாபா, நான் தவறு செய்தேன், மன்னித்து விடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட கதறினான். அந்த மனைவி நன்றி சொன்னான். சாயப்பா, பாபா என்னை காப்பாற்றிட்டார். என்னை வஞ்சிக்க நினைத்தவன் தண்டனை அனுபவிக்கிறான். என் கணவனுடைய டயாலிசிஸ்க்கு தேவையான பணம் பாபாவினுடைய பாதையிலே கிடைச்சது. நல்ல மனசுள்ள மனிதர்களுடைய உதவி 4 பேர் எனக்கு செஞ்சாங்க. அதனால என்னுடைய கணவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இப்பெல்லாம் பாருங்க, டயாலிசிஸ் பண்றது கம்மியாயிடுச்சு. வாரத்துக்கு 1 முறை பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி அந்த டெக்னீஷியனும் அந்த மருத்துவரும் இனிமே டயாலிசிஸ் வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னுடைய கணவரை சாயப்பா காப்பாற்றினார். அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தார். எனக்கு நல்ல வெகுமதி கொடுத்தார். அந்த கண்ணீரை பாபா பிரார்த்தனையில சக்தியா மாற்றினார். கண்ணீரை ஒவ்வொரு சொட்டுக்கும் பதில் சொன்னார். பாபா தான் அநியாயம் செஞ்சவங்களை தண்டிக்கின்ற கருணை பாபாவுக்கு இருக்கிறது. கருணையுள்ள ஒரு சித்தர், ஆனா கண்டிப்பான ஒரு சித்தர் பாபா தான். கண்டிப்பா சாயி உன்னுடைய அருட்கடல் என் குடும்பத்தை காப்பாற்றியது. சாயி உன்னுடைய நீதி ஒளி என்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றியது அப்படின்னு அந்த பிள்ளை நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் எல்லாருக்கும் முன்னாடியே சாட்சி சொல்லுச்சு. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பிரார்த்தனையினுடைய அழுகை ரொம்ப 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 நம்மளை கண்ணீரில் ஆழ்த்திச்சு. இப்போ சொல்லும்போது கூட எங்களுக்கே பார்க்குறவங்களுக்கும் கூட அதனுடைய அந்த கண்டென்ட்டினுடைய அந்த கண்ணீரினுடைய அந்த துக்கத்தினுடைய அந்த சம்பவத்தினுடைய வலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது உதவி செய்யுங்க. நம்மளால் முடிஞ்சு செய்யலாம். எல்லாருக்குமே நம்ம உதவி செய்ய முடியாது. ஆனால்
உண்மையிலே கண்ணுக்கு எதிரே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அப்படி செஞ்சோமானா கண்டிப்பாக நம்மளுடைய கண்ணீரையும் துடைக்கப்படும். நாமெல்லாம் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். நோய் வந்தால் தான் தெரியும், பட்டால் தான் தெரியும். படாத வரை அதனுடைய அருமை, அதனுடைய வலி, வேதனை புரியாது. ஆகவே படுவதற்கு முன்பாக, நாம் கஷ்டப்படுறதுக்கு முன்பாக இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா, உதவி செஞ்சிட்டோம்னா கஷ்டப்படாமலே நாம் இருக்கலாம். கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஆகவே சாய் சொந்தங்களே, பாபானுடைய பந்தங்களே, இதை பார்க்கிற அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால், உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு மந்திரத்தை உங்களுக்காகவே பாபா கிட்டேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அதை நான் பெற்று உங்களுக்காக தருவேன். நீங்களும் உங்களுடைய துன்பங்களிலிருந்து மீண்டு வரலாம், மீண்டும் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம்.